Hello students. Today we are going to learn about two questions. One is 2 mark and another one is 3 mark question. Okay. Both two questions are important for your examination students. So listen and watch carefully. Let's start our class. First we can see the first question, that is angle of friction. Okay. Angle of friction. Here, first we can see the definition of angle of friction. Okay, you know the meaning of friction, that is the opposing force is called friction, frictional force. Okay, already we have learned two types of friction. One is static friction and another one is kinetic friction. Yes, here see the angle of friction. Okay, see the definition of angle of friction. The angle of friction is defined as the angle between the normal force. This is the normal force. Okay, normal force, we represent the letter N, and the resultant force. Okay, ஸோ ரெண்டு ஃபோர்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நார்மல் ஃபோர்ஸ், இட் வில் பி ஆக்ட் இன் அப்போர்ட் டைரக்ஷனில், நார்மல் ஃபோர்ஸ். அனதர் ஒன்று என்ன சார், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், வி ரெப்ரசன்ட் த லெட்டர் ஆர். அது என்ன சார் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா, ஏதாவது ரெண்டு ஃபோர்ஸ் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியதை நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன ரெண்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நார்மல் ஃபோர்ஸு அண்டு மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ஃபோர்ஸுக்கும் பெட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிளை தான் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே டயக்ராமில் காட்டுறாங்க. ஓகே, ஸோ ஒரு சர்ஃபேஸில் ஒரு பிளாக்ஸ் இருக்குது. ஓகே, ஒரு பிளாக் இருக்குது. இப்போ என்ன பாருங்கள், இது அப்ளைட் ஃபோர்ஸ், இது நம்ம கொடுக்கக்கூடிய அப்ளைட் ஃபோர்ஸ், தட் இஸ் எஃப் வெக்டார். எப்பயுமே ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம், ஆப்ஜெக்டை அப்ளைட் ஃபோர்ஸ் கொடுக்கும்பொழுது மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும் பொழுது இட் வில் பி ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆர் கிரேட்டர் தென். ஓகே, ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ இந்த டைரெக்ஷன். ஓகே, ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அங்கே என்ன இருக்கும், ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும் n, அட் த சேம் டைம் டவுன்வர்டில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கும் எது ரெண்டு ஆட் பண்ணும் சார், இதையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்டன் தான் திஸ் ஒன். ஓகே, எது ரெண்டு சார், நார்மல் ஃபோர்ஸ் அண்டு மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் தான் திஸ் ஒன். ஸோ இது ரெண்டு கிடைக்கக்கூடிய ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லணும்னா angle of friction. This theta will be called angle of friction. Okay, may be asked in 2 mark question. Okay, state or define angle of friction. Okay, so this is the answer. The angle of friction is defined as the angle between normal force and resultant force of normal force and the maximum frictional force. Okay, ஸோ இப்போ இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்னங்கிறத டயக்ராம் வச்சு பார்க்குறோம். அதான் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் தெரியும். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கால்குலேட் பண்ணுறாங்க பாருங்கள், மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், இந்த ஆருடைய மேக்னிடியூட் இது. அப்போ தட் இஸ் நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டே ஆட் பண்ணும், எஃப்எஸ் மேக்ஸிமம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர், கொசைன்ஸ் லாவுடைய மாடிஃபைட் ஃபார்ம் தான். ஓகே, ரெண்டு வெக்டர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுடைய டைரெக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு நம்ம என்ன செய்கிறோம், தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன்ட்னாவே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டேன் தீட்டா எடுத்துக்குவோம். அப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ் பை என். ஓகே, எஃப்எஸ் பை என் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒர்க் அவுட் பண்ணி காட்டலாம் நம்ம. ஓகே, ஸோ அது நம்ம செஞ்சோம்னா இங்கே டைம் ஆகும். ஜஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா சொல்யூஷன் மட்டும் எடுத்துக்கங்க. ஓகே, tan theta is equal to fs by n. ஒரு ட்ரையாங்குலராக கன்சிடர் பண்ணிவிட்டு அது tan thetaவோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் பாருங்கள். ஸோ இது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், திஸ் இஸ் த டைரெக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஓகே, எதோடைய மேக்னிடியூட் எதோட டைரெக்ஷன் சொல்கிறோம் சார், ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். எதோட ரிசல்டன்ட் சார், நார்மலையும் இதையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் ஃபோர்ஸுடைய மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷன். ஓகே,
நமக்கு தெரியும் எஃப்எஸ் மேக்ஸிமம் அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் இட் வில் பி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ் இன்ட்டு என் மியூஎஸ் இன்ட்டு என். அப்போ வாட் இஸ் மியூஎஸ்? நம்ம என்ன செய்யலாம், இந்த மியூஎஸ் அப்படி வச்சுக்கிட்டு என்ன டிவைட் பண்ணலாம். அப்போ எஃப்எஸ் மேக்ஸிமம் பை என் ஈக்குவல் டு மியூஎஸ். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் 3.32வையும் 3.33யும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ கம்பேர் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு tan theta. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு tan theta. ஸோ அதை தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. இது அப்படி ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், the coefficient of static friction is equal to tangent of the angle of friction. Okay, that's all. ஸோ இப்போ நமக்கு இங்கே தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா தெரியணும். அதே மாதிரி மியூஎஸ் கொடுத்து கேட்கணும். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்னா, கொடுத்துக்கூடிய ஆங்கிளுக்கு டேன் வேல்யூ எடுத்திங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். That is another formula for coefficient of static friction, that is mu s. Okay, that is another formula for tan theta, that is angle fs by n. Okay, ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இது எப்படி இது பண்ணுறாங்கன்னா, இது ஒரு ட்ரையாங்குலராக கன்சிடர் பண்ணி tan thetaவை அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ angle of friction is over. First we see the definition. Once again we see the definition of angle of friction, that is the angle between normal force and the resultant force of normal force and the maximum friction force, it's called angle of friction. Okay, that's all. See the next one, that is angle of repose. Angle of repose, it's one of the important concepts, students. So in the angle of friction kum angle of repose kum enna difference ங்கிறத நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் angle of friction அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்த்தோம். அந்த angle of frictionங்கிறது பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் எப்படி இருந்தாலும் ஓகே, என்ன மாதிரி சர்ஃபேஸ் இருந்தாலும் நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கான அந்த கான்செப்டும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்ங்கிறது ஒன்லி ஃபார் இன்க்ளைன் பிளேன். இன்க்ளைன் பிளேனில் ஃப்ரிக்ஷனை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஓகே, ஸோ போத் டேர்ம் வில் பி சேம். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் ஆர் சேம், பட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் இஸ் த it's like a angle of friction, but the surface is inclined surface மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். Okay, that's all. See the theory part of angle of repose. Okay, see the theory of angle of repose, students. First here we consider a plane like a inclined plane. So ஒரு inclined plane consider பண்ணுறோம். Okay, அப்போ அந்த inclined plane பாருங்கள், ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணுறோம். This blocks will be called the object. Okay, so இந்த diagramல இருக்க மாதிரி நம்ம place பண்ணிட்டோம். Let the angle which the plane makes with the horizontal be theta. Okay, so அப்போ இங்கே தீட்டாங்கிறது எதை சொல்கிறாங்க பாருங்கள், ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்க்கும் இது பிளேன், இந்த இன்க்ளைன் பிளேன் மேக் பண்ணுற தீட்டா ஆங்கிளை தான் தீட்டான்னு சொல்கிறோம். திஸ் இஸ் தீட்டா. ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் ஸ்மாலாக இருந்தால், தட் மீன்ஸ் ஆங்கிள் வந்து இப்போ அக்யூட்டாக இருந்தால், அக்யூட் மீன்ஸ் லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ வெரி ஸ்மாலாக இருக்கும் பொழுது ஆப்ஜெக்ட் என்ன ஆகாது, டஸ் நாட் ஸ்லைட், மூவ் ஆகாது. அட் த சேம் டைம் the angle will be increases, the theta value will be increases. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆக ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஜெக்ட் ஸ்லைட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இங்கே மேலேருந்து கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஸோ அப்போ அந்த ஆப்ஜெக்ட் ஸ்லைடாக இருக்குது டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய என்னது, இதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, த தீட்டாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் அந்த ஆங்கிள் பிட்வீன் பிளேன் அண்டு ஹரிசாண்டல் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது ஸ்லைடிங்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதோட டெஃபினிஷன் இங்கே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். The angle of repose is the angle of inclined plane. ஸோ இங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். The angle of repose is the angle of inclined plane with the horizontal such that object place
on it begins to slide. ஸோ எந்த ஆங்கிளில் ஒரு இன்க்ளைன் பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு ஸ்லைடிங்கை ஸ்டார்ட் பண்ணுதோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் நம்ம சொல்லலாம். ஓகே, angle of repose. It's one of the important question, students, as well as important concept also. Okay, so this is the definition of angle of repose. This is the definition of angle of repose. Okay, next that value. நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சொன்னேன், angle of ஃப்ரிக்ஷனாக இருந்தாலும் சரி, angle of ரிப்போஸாக இருந்தாலும் சேம் தான். பட் எடுத்துக்கூடிய பிளேன் வந்து இன்க்ளைண்டாக இருந்தால் அதை நம்ம angle of ரிப்போஸ் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட மேக்னிடியூட் என்ன, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி கேஸில். ஸோ இங்கே அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகே, see the theory once again. Okay, derivation part. Let us consider the various force action here. எங்கே சார் அப்படின்னா இந்த டயக்ராமில் தான் சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட்டு இன்க்ளைன் பிளேனில் இருக்குது. அப்போ இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கும். நமக்கே தெரியும் 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்ருக்கும். சப்போஸ் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது ஒன்று என்ன சார், நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று டவுன்வேர்டில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய XY பிளேன் எப்படி எடுத்துக்கணும்னா, திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, திஸ் இஸ் எக்ஸு அண்ட் திஸ் ஒன் ஒய். ஓகே, ஸோ இப்படி தான் எடுத்துக்கணும். இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இப்போ இந்த பிளேன் எக்ஸு, இப்படி ஆப்போசிட்டில் வர்றது ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆப்ஜெக்டில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு 2 ஃபோர்ஸ் இருக்கும். ஒன்று நார்மல், இன்னொன்று கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு எக்ஸாக்டாக பர்டிகுலர் ஆக்சிஸில் இல்லை, எக்ஸில் இருக்குது, ஒய்யில் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்க்ளைன் பொசிஷனில் இருக்குது. அப்போ ஆங்கிள் வெரி ஆகலாம். ஸோ அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம என்ன செய்கிறோம், 2 காம்போனண்ட்டாக பிரிப்போம், 2 காம்போனண்ட்டாக பிரிப்போம். ஸோ அந்த 2 காம்போனண்ட் தான் திஸ் ஒன் அண்டு திஸ் ஒன். ஓகே, இது ஒன்று, இது ஒன்றா பிரிக்கிறோம். அப்போ மேக் பண்ணது எங்கே வரணும், ஸோ இப்படி வரணும். இப்போ என்ன ஆகுது, பட் இங்கே வந்து என்ன ஆகுது, இப்படி போகுது. அப்போ இந்த வேரியேஷன் எதோட மேக் பண்ணுது, இங்கே வந்து மேக் ஆகுது. ஸோ அப்போ எங்கே மேக் பண்ணுதா, இங்கே காஸ் தீட்டா ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ இந்த mg காஸ் தீட்டா, திஸ் இஸ் த காம்போனண்ட், ஒய் காம்போனண்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg காஸ் தீட்டா பர்பெண்டிகுலராக இருக்கும். அண்டு பேரலல், வாட் இஸ் தட், எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடியது mg சைன் தீட்டா. எதுக்கு சார் பேரலாக இருக்குது, இப்போ ஆப்ஜெக்ட்டு ஸ்லைடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அது ஆப்ஜெக்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அப்போ அந்த இதை தான் இங்கே காட்டுறாங்க, எஃப்எஸ் மேக்ஸிமமாக. ஓகே, தட் இஸ் mg சைன் தீட்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இட் இஸ் எ பேரலல் காம்போனண்ட் ஆஃப், எதுக்கு சார், இதுக்கு பேரலல் காம்போனண்ட், எதுக்கு, இதுக்கு பிளேனுக்கு பேரலாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த இது mg காஸ் தீட்டாங்கிறது பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே சொல்லுவாங்க. ஓகே, the gravitational force mg is resolved in 2 components. ஏன் 2 காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம், எக்ஸாக்டாக நம்ம ஆங்கிள் சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆங்கிளை ஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே 2 காம்போனண்ட்டாக பிரிக்கிறோம். ஓகே, ஃபோர்ஸ் மூலதே, ஃபோர்ஸுங்கிறதே வெக்டர் குவான்டிட்டி. ஸோ நமக்கு டைரெக்ஷன் தெரியணும், அந்த டைரெக்ஷனை ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒர்க் பண்ணுறோம். ஓகே, so parallel component, this is the parallel component, this is the perpendicular component. Okay, so இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும் பாருங்கள், the component force of parallel to the inclined plane try to move object down. உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ இந்த காம்போனண்ட்னால தான் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அப்ளைட் ஃபோர்ஸ் மாதிரி தான் இது. ஸோ இந்த காம்போனண்ட்னால தான் ஆப்ஜெக்ட்டு கீழே டவுன் ஆகுது. அப்போ இது என்ன பண்ணுங்க, இந்த mg காஸ் தீட்டாங்கிறது என்ன, பேலன்ஸ் பண்ணும். எதை சார், இது கூட சார், நார்மல் ஃபோர்ஸுக்கு சேம் மேக்னிடியூடில் பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதோட வேலை என்ன, ஆப்ஜெக்டை மூவ் பண்ண வைக்கிறது. இதோட வேலை என்ன, ஆப்ஜெக்டை மூவ் பண்ண விடாமல் அதே இடத்துல இருக்க வைக்கிறது, பேலன்ஸ் பண்ணி வைக்கிறோம். எது சார், இந்த இது சார் mg காஸ் தீட்டா. ஓகே, ஸோ இப்போ அந்த mg காஸ் தீட்டாங்கிற எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இட் வில் பி ஈக்குவல் டு n. ஸோ இதை தான் சொல்லுவாங்க, n is equal to mg காஸ் தீட்டா. ஓகே,
ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு எங்கள் பிளேனில் இன்க்ளைன் பிளேனில் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்போ மூவ் ஆகும்பொழுது என்னது இருக்கணும்? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கணும். தட் இஸ் எஃப்எஸ் மேக்ஸிமம். What is the formula for Fs maximum? That is Fs maximum is equal to mu s into n. Okay, mu s into n. It's a very familiar formula. உங்களுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறதுலேருந்தே பார்க்குறோம். இதே கைனட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்தால் இங்கே கேன்னு வரும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த n வேல்யூ என்ன சார் அப்படின்னா இந்த இது mg cos θ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை அப்படி வச்சுக்கிறோம். Fs equal to mg cos θ அல்லது Fs equal to mu s mg cos θ அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இந்த டயக்ராமில் இருந்து பாருங்கள், Fs மேக்ஸிமமும் இந்த mg sin θ எப்படி இருக்குது? ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இப்போ மேக்னிடியூட் டைரக்ஷன் விட்டுட்டோம்னா மேக்னிடியூட் எப்படி இருக்குங்க? இந்த Fs மேக்ஸிமமும் இந்த mg sin θவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை தான் இங்கே காட்டுவோம். The friction also satisfy the relation Fs maximum is equal to mg sin θ. ஓகே, ஸோ இப்போ என்ன செய்யலாம்? நம்ம ஈக்குவேஷன் 3.35யும் ஈக்குவேஷன் 3.36 ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். ரெண்டையும் டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு 3.36 டிவைடிங் ஈக்குவேஷன் 3.35 அண்டு 3.36 ரெண்டையும் டிவைட் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு எது எது கேன்சல் ஆகிரும்? இப்போ mg sin θ பை mu s mg cos θ. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் என்ன இருக்கும்? இங்கிட்ட Fs மேக்ஸிமம் Fs மேக்ஸிமம் ரெண்டு ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? ஒன்று தான் மாறும். டிவைட் பண்ணால் 1. ஓகே, mu s கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, mg கேன்சல் ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ mu s equal to sin θ by cos θ வந்துருச்சுங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? டெஃபினிஷன் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லேருந்து பார்க்கும்பொழுது அல்லது இங்கே சைன் பை காஸோட வேல்யூ தெரியும். தட் இஸ் tan θ. sin θ by cos θ is equal to tan θ. இது டெஃபினிஷன் வந்து சொல்கிறாங்க, பட் நமக்கு இது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ tan θ is equal to mu s. இதுக்கு முன்னாடி பார்த்தா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லேயும் mu s equal to என்ன சொன்னாங்க? இங்கே the coefficient of static friction is equal to tangent of the angle of friction அப்படிங்கிற சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம முன்னாடி இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நான் சொன்னது தான் இங்கே திருப்பி கொடுத்துருப்பாங்க. the angle of repose is the same as angle of friction. அப்போ இதில் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, but the difference is that the angle of repose refer inclined surfaces, but angle of friction is applicable to any type of surface. ஓகே, சர்ஃபேஸை பொறுத்து மட்டும்தான் angle of friction இருக்கட்டும் angle of repose இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். பட் both are same quantity. ஓகே, that's all. So both two questions are very important. Okay students, next we can see that one example problem, that is example number 3.20. okay, 3.20. it's based on angle of repose. Based on angle of repose. See the question first students. A block of mass m slides down the plane inclined at the angle 60 degree. A block of mass m slide down the plane inclined at angle 60 degree. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு பிளாக் எங்கே இருக்குது டயக்ராமில்? திஸ் ஒன். ஓகே, அப்போ அதனுடைய மாஸ் எவ்வளோ இருக்குது? எம்ங்கிறாங்க. எவ்வளோ ஆங்கிளில் ஸ்லைட் டவுன் ஆகுது? ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் சொல்கிறாங்க 60 டிகிரி. ஸோ இதுதான் 60 டிகிரி. ஓகே, அப்போ ஸ்லைட் டவுன் ஆகும் பொழுது அதனுடைய ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான். எவ்வளவு? g/2ங்கிற அளவுக்கு இருக்குது. திஸ் இஸ் a வேல்யூ, g/2ங்கிற. That is the question. Find the coefficient of kinetic friction. Find the coefficient of kinetic friction. That is mu k. Mu k தான் question. ஓகே, ஸோ அப்போ mu k கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன தெரியணும்? மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கண்டிஷன் தெரியும். fk is equal to mu k into n. இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த mu k கொஸ்டின்னா இந்த டேர்ம் தெரியணும், as well as n தெரியணும்.
n தெரிஞ்சதுன்னா இந்த ரெண்டு டைமும் டிவைட் பண்ணால் மியூகே கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ இந்த எஃப்கேவும் என்னையும் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கூடிய டயக்ராம் கொஸ்டினை வச்சு டயக்ராம் ட்ரா பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகே, see the solution of this problem. Kinetic friction comes to play as the blocks is moving on the surface. எப்போ இருக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷன்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுறது இனிஷியேட் பண்ணுறதே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அட் த சேம் டைம் கைனடிக் ஃப்ரிக்ஷனுங்கிறது எப்போ வரும்? ஆப்ஜெக்டை அந்த சர்ஃபேஸில் மூவ் ஆகும்பொழுது ஆரம்பிச்சிக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் பார்த்தா அதே பேசிஸ் டயக்ராம் தான். கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ஒய்ங்கிற கோஆர்டினேட்ஸை எப்படி கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்தான். அப்போ முதல் என்னென்ன ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். 3 ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஒன்று நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த 3 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டு எப்படி இருக்கும்? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்தால் ஈக்குவலாக இருக்கும், பேலன்ஸ்டாக. ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிறதுனால இந்த ஃபோர்ஸை நம்ம சொல்லுவோம். Okay, the forces acting on the masses are normal force, that is perpendicular to the surface. இதுதான் perpendicular to the surface. xy plane இப்படி எடுத்துக்கிறோம். நம்ம நார்மலாக இப்படி கன்சிடர் பண்ணோம்னா this is perpendicular, பட் இங்கே xy எப்படி எடுத்துக்கிறாங்க? ஸோ அப்போ this is perpendicular, ஸோ அதான் perpendicular to the surface. and downward gravitational force, this is mg, and kinetic friction fk along the surface. ஸோ இந்த 3 ஃபோர்ஸாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எந்த டைரெக்ஷன், ஒய் டைரெக்ஷனை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டாம், எக்ஸ் டைரெக்ஷன் மட்டும் நம்ம பார்ப்போம். தட் இஸ் திஸ் ஒன். இந்த எக்ஸ் டைரெக்ஷன் மட்டும் பார்க்குறோம். அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்லேருந்து நம்ம வருவோம். என்ன ஃபோர்ஸு? 2 ஃபோர்ஸ் இருக்குது. இந்த காம்போனன்ட் பிரிக்கிறது இதுக்கு முன்னாடி ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்லேயே நம்ம பார்த்தோம். எக்ஸாக்டாக ஆங்கிள் இல்லை. ஸோ இந்த எம்ஜி கிராவிடேஷன் ஃபோர்ஸை 2 காம்போனண்ட்டாக ரிசால்வ் பண்ணுவோம். ஒன்று எம்ஜி சைன் தீட்டா, ஒன்று எம்ஜி காஸ் தீட்டாங்கிறது தெரியும். ஓகே, ஸோ அது திருப்பி நம்ம அதை டீப்பாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க. அப்போ இந்த 2 ஃபோர்ஸை மட்டும் மேக்ஸிமம் நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணி நெட் ஃபோர்ஸ் என்ன நம்ம பார்க்குறோம். எந்த டைரெக்ஷன்? நீங்கள் அலாங் எக்ஸ் டைரெக்ஷன். இப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன? எம்ஜி சைன் தீட்டா, அனதர் ஒன் எஃப்கே. இங்கே சார் மைனஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். எது சார்? இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இப்போ இது இப்படி போக போக என்னாகும்? கீழே வரும்போது நம்ம இந்த கேஸ் பார்த்தோம்னா இது எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் சொல்லுவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ் எக்ஸ் சொல்லுவோம். கரெக்டுங்களா? இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது. அதே மாதிரியே தான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வரது பாசிட்டிவ் எடுத்துக்குவோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் எடுத்துக்குவோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு முதல் என்ன? எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் எஃப்கே. ஓகே, ஸோ இதோட ரிசல்டன் என்ன? இட் வில் பி ஈக்குவல் டு எம்ஏ, நியூட்டன் செகண்ட் லாவை யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் ஈக்குவல் டு நெட் ஃபோர்ஸ் எஃப். ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க? we know the acceleration, that is acceleration is g/2. ஆக்சிலேஷனோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க? g/2. அந்த g/2 நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சார்? இந்த ஏங்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. what is theta? 60 degree. angle of repose will be 60 degree. ஓகே, theta is equal to 60 degree. அப்போ mg sin 60 மைனஸ் fk is equal to maங்கிற இடத்துல a is equal to g/2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். you know the value of sin 60, that is √3/2. mg minus fk is equal to mg/2. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தராக என்ன செய்கிறோம்? ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். இந்த எஃப்கேவை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு எம்ஜி இங்கிட்டு கொண்டு வாங்க. இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணால் என்ன வரும் சார்? அப்போ என்ன நடக்கும்? இந்த ஸ்டெப்பை இதுக்கடுத்து இந்த ஸ்டெப் எப்படி வருது? √3/2 mg, இந்த ப்ளஸ் mg/2ங்கிறது இங்கிட்டு கொண்டு வாங்க. அப்போ மைனஸ் mg/2, இந்த ப்ளஸ் மைனஸ் எஃப்கே இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் எஃப்கேவாக மாறும். இப்போ இங்கேயே எம்ஜி இருக்குது, இங்கேயே எம்ஜி இருக்குது, காமனாக இருக்கக்கூடிய எம்ஜியை வெளியே எடுத்துருங்க. அப்போ எஃப்கே இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இன்ட்டு √3/2 மைனஸ் 1/2. ஓகே, ஸோ இப்போ திருப்பி எல்சிஎம் எடுக்கும்போது என்ன வருது? √3 மைனஸ் 1/2 இன்ட்டு எம்ஜி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ் டைரெக்ஷனில் பார்த்துட்டோம். இது எஃப்கேவோட வேல்யூ. இப்போ இதே மாதிரி ஒய் டைரெக்ஷன் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒய் டைரெக்ஷனில் எந்த ஒரு மோஷன் கிடையாது. ஓகே, ஒய் டைரெக்ஷனில் எந்த ஒரு மோஷன் கிடையாது. இந்த நார்மல் ஃபோர்ஸும்
mg cos theta ரெண்டு பேலன்ஸ்டாக இருக்குது, எக்ஸாக்ட்லி பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம், y டைரெக்ஷனில் பார்க்கும்பொழுது பாருங்கள், mg cos theta is equal to n, mg cos theta is equal to n அப்படி நம்ம எடுத்துக்கலாம். what is the value of n, that is இது நம்ம சொல்கிறோம் mg cos theta is equal to n, that's equal to ma வரணும், a-வோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஓகே, mg cos theta is equal to n, ஏன் சார் n சொல்லணும், மைனஸ் n வரும், அந்த மைனஸ் n தான் இங்கிட்டு கொண்டு வர்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இங்கே சொன்ன மாதிரி தான். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோம், அடுத்து fk is equal to mu k into n, fk is equal to mu k into n எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ what is n வேல்யூ, that is mg/2, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், fk கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எது சார், √3 minus 1/2, இது fk உடைய வேல்யூ இன்ட்டு mg. ஓகே, இப்போ n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி mu k கண்டுபிடிக்கணும்னா fk/n, this is fk வேல்யூ, this is n value. Okay, this is n value. Okay, able to understand students? So இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் mg கேன்சல் ஆகும், ஃபர்தராக 2 கேன்சல் ஆகிட்டு mu k ஓட வேல்யூ என்ன கிடைக்குங்க, √3/1, √3 minus 1, √3 ஓட வேல்யூ 1.732, இது √3 ஓட வேல்யூ, மைனஸ் 1 போட்டிங்கன்னா 0.7. ஸோ திஸ் இஸ் த mu k வேல்யூ, மேக்ஸிமம் kinetic friction, coefficient of kinetic friction or value. Okay, that's all. So this problem is one of the important 3-mark problem students. So நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், இந்த fk-வையும் n கண்டுபிடிக்கிறோம். fk கண்டுபிடிக்கிறதுக்கு x டைரெக்ஷன்லையும் n கண்டுபிடிக்கிறதுக்கு y டைரெக்ஷனையும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, x கண்டுபிடிக்கிறதுக்கும் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's all. Next, application of angle of repose. It's your homework. Just you read it. 2 application will be given. ஒரு ant lines கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டயக்ராமில் இருக்கிறது தான். ஸோ இதில் சிம்பிளாக முதல் சொல்லிடலாம். இப்போ இதான் இந்த ஆண்ட்டு குழி, அதோட வீடு நம்ம கூட சொல்லலாம், புற்று, எறும்பு புற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேலே ஓப்பனாக இந்த மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா, ஒரு இன்செக்ட்ஸ் எது வந்ததுன்னா அது கட்டிருக்கக்கூடிய எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ட்ராப்டாக இருக்கும். ஜஸ்ட்டு உள்ளே வந்தே டப்புன்னு உள்ளே விழுந்துடும், சாண்ட் ட்ராப்பாக இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம ப்ளே கிரவுண்டில் விளையாடக்கூடிய அந்த ஸ்லைடிங் போர்டை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு தான் எக்ஸாம்பிள் ஃபார் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்க்கு கொடுத்துருக்கூடியது. ஓகே, ஜஸ்ட் யூ ரீட் இட் ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ டுடேஸ் கிளாஸ் கெட்ஸ் ஓவர் ஸ்டூடெண்ட்ஸ். டுடே we will discuss 2 questions. One is the angle of friction and another one angle of repose. Okay, just you go through and learn the 2 topic. Okay students, that's all. Thank you.